அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். பி தொகுதி தனிமங்கள் 2 இந்த பாடத்திலிருந்து டெக்கான் முறை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த டெக்கான் முறை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, குளோரினை அதிக அளவில் தயாரிக்கிற ஒரு முக்கியமான முறை இந்த டெக்கான் முறை. ஆக்சுவலாக இந்த முறையில் குளோரினை எப்படி தயாரிக்கிறோம்னா, HCl ஆக்சிஜனேற்றம் அடைய செய்கிறோம். யாரை வச்சு ஆக்சிஜனேற்றம் அடைய செய்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, காற்றை கொண்டு. அப்போ இந்த முறை மூலமாக நம்ம குளோரின் தயாரிக்கணும்னா நமக்கு தேவையான 2 பேர் காற்றும் ஹைட்ரோக்ளோரிக் அமிலமும். என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கலன் ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே நிறைய அடுக்குகள் இருக்குது. ஷெல்ஃப்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி நிறைய அடுக்குகள் அந்த கலனில் இருக்குது. இந்த அடுக்குகள் மேலெல்லாம் படிகக்கற்களை வச்சுருக்காங்க. படிகக்கல் அப்படின்றப்ப அதை குப்ரஸ் குளோரைடில் கோட் பண்ணி வச்சுருக்காங்க. குப்ரஸ் குளோரைடில் நினச்சி வச்சுருக்குறாங்க. ஸோ அந்த கல்லை தான் அந்த ஷெல்ஃபில் அடுக்குகளில் அடுக்கி வச்சுருக்காங்க. இந்த முறையில் பார்த்தீங்கன்னா குப்ரஸ் குளோரைடும் வரும், குப்ரிக் குளோரைடும் வரும். அதனால் அவங்க 2 பேருக்கு இடையில என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். குப்ரஸ் குளோரைடு அப்படிங்கிறப்ப Cu2Cl2, குப்ரிக் குளோரைடு அப்படிங்கிறப்ப CuCl2. ஏன் இது குப்ரஸ் குளோரைடு, ஏன் இது குப்ரிக் குளோரைடு அப்படின்னா நமக்கு ஆக்சிஜனேற்ற எண் தெரியணும். இப்போ இதுக்கு கண்டுபிடிக்கலாமா? எப்படி கண்டுபிடிப்போம்? காப்பருக்கு எக்ஸ்ன்னு வச்சுப்போம். அப்போ 2x 2 இருக்கிறதுனால ஒரு Clக்கு -1, 2 Clக்கு -2 இஸ் ஈக்குவல் டு, மொத்தமாக இங்கே எதுவும் சார்ஜ் இல்லை, ஈக்குவல் டு 0. அப்போது 2x இஸ் ஈக்குவல் டு 2, x is equal to 2/2 1 plus 1. இங்கே பார்த்தீங்கன்னா காப்பருக்கு x, ஒரு Clக்கு -1, 2 Clக்கு -2 ஈக்குவல் டு சார்ஜ் எதுவும் இல்லை, 0. அப்போ x is equal to 2 plus 2. அப்போ இங்கே +2 ஆக்சிஜனேற்ற எண், இங்கே +1 ஆக்சிஜனேற்ற எண். எப்போவுமே ஆக்சிஜனேற்ற எண் குறைவாக இருக்கிறப்ப அது அஸ் அப்படின்னு முடியணும், அதிகமாக இருக்கிறப்ப இக் அப்படின்னு முடியும். அதனால இது குப்ரஸ் குளோரைடு, இது குப்ரிக் குளோரைடு. குறைவான ஆக்சிஜனேற்ற எண் இங்கே இருக்குது. இப்போ இந்த படிகக்கல்லில் இந்த குப்ரஸ் குளோரைடை கோட் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னல, ஸோ அதுதான் இது. இப்போ இவரோட வேலை இங்கே என்ன அப்படின்னா, வினைவேக மாற்றியாக செயல்படுறாரு. இந்த கலனோட வெப்பநிலையை சரியாக 723 கெல்வினுக்கு நம்ம பராமரிக்கணும். இப்போ என்ன நடக்குது? எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு 4 ஈக்குவேஷன்ஸை இங்கே எழுதியாகணும். முதல்ல டோட்டலாக இங்கே என்ன தான் நடக்குது அப்படிங்கிறதுக்கான ஈக்குவேஷனை எழுதிடலாம். HCl எடுத்துக்கிறோமா? ஸோ HCl போட்டுடுறேன். காற்றில் இருக்கிற ஆக்சிஜனால் இந்த HCl ஆக்சிஜனேற்றம் அடையுது, அதனால் +O2 gives. இந்த 723 கெல்வினே நீங்கள் போட்டுடலாம். பட் இருந்தாலும் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் டிகிரி சியில் வெப்பநிலையை கொடுத்துருக்குறாங்க, 400 டிகிரி சி. அப்புறம் வினைவேக மாற்றி Cu2Cl2. இப்போ என்ன ஆகுது? HCl O2வால் ஆக்சிஜனேற்றம் அடைஞ்சு H2Oவையும் Cl2வையும் ஃபார்ம் பண்ணுது. இப்போ நமக்கு தேவையான குளோரின் கிடைச்சிச்சு, ஆனால் நீர் கூட சேர்ந்து கிடைக்கிறதுனால இந்த குளோரின் நீர்த்த நிலையில் இருக்குது. ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணிடலாம். இங்கே 2O இருக்குது, இங்கே 1O தான் இருக்குது, ஸோ இங்கே 2 போடுறேன். இப்போ ஹைட்ரஜன் 4 ஆயிடுச்சு, ஸோ இங்கே 4 போடுறேன். குளோரின் 4 ஆயிடுச்சு, இங்கே 2 போடுறேன். ஈக்குவேஷன் பேலன்ஸ்டாக ஆயிடுச்சு. என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா சமன்பாடுகளை எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த காற்றும் ஹைட்ரோக்ளோரிக் அமிலமும் கலந்த கலவையை நம்ம இந்த கலனுள்ள அனுப்புகிறோம். கலனுக்குள்ளே யார் இருக்கா? படிகக்கற்கள் அடுக்கப்பட்டிருக்கு. படிகக்கற்கள் மேலே யார் இருக்கா? குப்ரஸ் குளோரைடு இருக்குது. வெப்பநிலை எவ்வளவு இருக்குது? 723 கெல்வின் அல்லது 400 டிகிரி சி இருக்குது. சரியா? நம்ம HClஐயும் காற்றையும் கலந்த கலவையை தான் மேலே அனுப்புகிறோம். ஆனால் அதில் இருக்கிற காற்றில் இருக்கிற ஆக்சிஜன் தான் முதல்ல அந்த படிக கற்கள் மேலே தோய்க்கப்பட்ட குப்ரஸ் குளோரைடு கூட வினை புரியுது. ஸோ முதல் ஈக்குவேஷன் இந்த Cu2Cl2
ஆக்சிஜன் கூட வினை புரியறது தான். அப்போ இங்கே என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா குப்ரஸ் ஆக்சிக்ளோரைட் கிடைக்கும். ஃபார்முலா எழுதுறது ரொம்ப சிம்பிள். ஒரு ஓவை எடுத்து Cu2க்கு நடுவுலையும் Cl2க்கு நடுவுலையும் எழுதிருங்க. சாரி, Cu2 ரைட்டா, O Cl2. இந்த சேர்மத்தோட பேர் என்ன சொன்ன? குப்ரஸ் ஆக்சிக்ளோரைட். இந்த ஈக்குவேஷனில் நம்ம இப்போ பேலன்ஸ் பண்ணணும். 2 O இருக்குது, இங்கே 1 O தான் இருக்குது. அதனால் நான் இங்கே 2 போடுறேன். அப்போ இவங்க 2 பேரும் 4 ஆகிடுறாங்க. அதனால் இங்கே 2 போட்டுடுறேன். ஈக்குவேஷன் பேலன்ஸ்டாக ஆகிடுச்சு. இப்போ இவர் உருவாயிட்டாரா? இவர் உருவான உடனே அடுத்தது நம்ம கூட அமைச்சிருக்கிறோம்ல, யார் அமைச்சிருக்கிறோம்? HCl. இவரு கூட வினை புரிவார். அப்போ HCl என்ன கிடைக்கும்னா CuCl2 + H2O கிடைக்கும். CuCl2 H2O கிடைக்கும். ஏற்கனவே சொன்ன CuCl2 யாரு? குப்ரிக் குளோரைடு. இந்த மாதிரி உருவான குப்ரிக் குளோரைடு என்ன ஆகுது? 2 மூலக்கூறு எடுத்துக்கோங்க. Cu2Cl2ஆவும் Cl2ஆவும் பிரிஞ்சிருது. அப்போ இந்த CuCl2லேருந்து குளோரின் உருவாகுது. ஸோ அதுக்கான வெப்பநிலையெல்லாம் இங்கே தகுந்த வெப்பநிலை இருக்குது. அப்போ நம்ம என்ன தெளிவாக புரிஞ்சுக்கணும்? முதல்ல குப்ரஸ் குளோரைடு O2 கூட வினை புரிஞ்சு குப்ரஸ் ஆக்சிக்ளோரைடை ஃபார்ம் பண்ணுது. அதுக்கப்புறம் இவரு கூட HCl வினை புரிஞ்சு குப்ரிக் குளோரைடை உருவாக்குது. அந்த குப்ரிக் குளோரைட்லேருந்து திரும்பவும் நம்மளுடைய குப்ரஸ் குளோரைடும் குளோரினும் உருவாகுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. நமக்கு தேவையான குளோரினும் உருவாயிடுச்சு. இங்கே நம்ம வினைவேக மாற்றியாக பயன்படுத்துகிற Cu2Cl2வும் அப்படியே வினை புரிஞ்சு கடைசியில் திரும்ப அவரே கிடச்சிடுறாரு. அப்போ நம்ம இன்னும் அதிகமாக வினை நடக்க நடக்க இவர் தீந்து போயிடுவார், சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. வினை நடக்க நடக்க இவர் வினையில் ஈடுபட்டு திரும்பவும் உருவாகிடுவார். சரியா? ஸோ இதுதான் டெக்கான் முறை. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் சொல்லப்படுற கண்டென்ட்டு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருந்துருச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள்.